உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தல அஜித் நடிப்புல அண்மையில் விஸ்வாசம் படம் வெளியாகி 50 நாட்களை கடந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. வசூலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இது சிவாவின் கூட்டணியில் வந்த 4வது படம். இதற்கு முன் சிவா இயக்கிய விவேகம் கலவையான விமர்சனங்களை சந்திச்சிருந்தது. அதற்கு முன் இவர்கள் கூட்டணியில் வந்த வேதாளம் ஹிட் ஆகியிருந்தது. இந்த படத்தை தயாரித்தவர் AM ரத்னம். அண்மையில் பேட்டியளித்த விநியோகஸ்தர் கே ராஜன், என்னை அறிந்தால் படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டமானது, அதனால் நஷ்டத்தை சரி செய்யத்தான் அஜித் அவர்களுக்கு வேதாளம் படத்தில் நடித்து கொடுத்தார் என கூறியிருக்காரு. என்னை அறிந்தால் கௌதம் மேனன் இயக்கத்துல வந்தது குறிப்பிடத்தக்கது. சியான் விக்ரம் மகன் த்ருவ் அர்ஜுன் ரெட்டி ரீமேக்ல நடிக்க இருக்காரு. இந்த படம் பாலா இயக்கத்துல வர்மா என்ற பெயர்ல எடுக்கப்பட்டது. ஆனால் படத்தின் ரிசல்ட் எதிர்பார்த்தது போல இல்லை என்று அந்த படத்தையே டிராப் செஞ்சாங்க. கடைசி நேரத்துல படம் வெளியாகாது, வேறு கூட்டணியுடன் மீண்டும் படம் எடுக்கப்படும் என கூறி ரசிகர்களுக்கு தயாரிப்பு நிறுவனம் அதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க. இதனால் தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆதித்ய வர்மா என்ற பெயர்ல புது போஸ்டரையும் வெளியிட்டிருந்தாங்க. பனிகா சந்து ஹீரோயினாக நடிக்க மேகா சௌத்ரி முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. இதன் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. இந்நிலையில இந்த படத்தின் தெலுங்கு நாயகன் விஜய் தேவரகொண்டாவை இதில் ஒரு முக்கிய காட்சியில நடிக்க வைக்க திட்டமிட்டிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தில் த்ருவ் விக்ரமின் நண்பராக யூடியூபில் கலக்கி வரும் அன்பு நடிக்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு. அவர் ஏற்கனவே கோலமாவு கோகிலா படத்திலும் யோகி பாபுவுடன் நண்பராக நடிச்சிருந்தாரு. அட்லி இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் மெர்சல். கடந்த 2017 வெளியான இந்த படத்தில் 3 கெட்டப்ல விஜய் நடிச்சிருந்தாரு. இதில் சிறுவயது விஜயாக அக்ஷத் என்ற சிறுவன் நடிச்சிருந்த கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. முதலில் இந்த கதாபாத்திரத்திற்கு தேர்வானது ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில் பட்டம் வென்ற அஸ்வந்த் தானா. ஆனால் அந்த சமயம் இந்த நிகழ்ச்சியின் இறுதி சுற்று நடந்து கொண்டிருந்ததால படத்தில் நடிக்க முடியலையாம். இந்த தகவலை ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க. மேலும் அஸ்வந்த் தற்போது சூப்பர் ஜீலைக்ஸ் ஐரா படத்தில் முக்கிய வேடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. தளபதி விஜய் அட்லி இயக்கத்துல 63வது படத்துல நடிச்சிட்டு வராரு. படத்திற்கான வேலைகள் சென்னையில பெரிய ஸ்டுடியோவில் செட் போட்டு நடந்துட்டு வருது. அவ்வப்போது படத்தில் நடிப்பவர்களும் படங்கள் குறித்து சின்ன சின்ன அப்டேட்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் யாருடன் கூட்டணி என்ற பேச்சு இப்போதே ஆரம்பமாகி இருக்கு. இந்த நேரத்துல ஒரு கல்லூரி விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் மோகன் ராஜா ஒரு அப்டேட் விட்டிருக்காரு. அதில் அவர் வேலாயுதம் படம் விஜய் சாருடன் பண்ணினேன், மறுபடியும் படம் பண்ணுவதற்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதுன்னு கூறியிருக்காரு. இதனால் தளபதி விஜய் அடுத்த படம் இவருடன் தான் என்று ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க.